வணக்கம். இந்த வீடியோ ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியோட செகண்ட் பார்ட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ அன்டில் 18th century வரை ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்ஸுக்கு ரிலேட்டிவிட்டி தியரம் பிரேக் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்சர்வர் 1ம் அப்சர்வர் 2ம் ஸ்பீட் ஆஃப் த லைட் ரீட் பண்ணும்போது சேமாக வந்தது இல்லையா? ஸோ ரிலேட்டிவிட்டி தியரம் பிரேக் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 19th centuryல ஐன்ஸ்டீன் ஒரு பேப்பர் சப்மிட் பண்றாரு. ரிலேட்டிவிட்டி தியரத்தை ரீடிஃபைன் பண்ணி ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரின்னு சப்மிட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு அப்சர்வர் இருக்கும், ஸ்டேபிளா நிக்கிற ஒரு அப்சர்வர் இருக்கும். பிசிக்ஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது சேம், மாறவே மாறாது அப்படின்னு சொல்றாரு. பிசிக்ஸ் ரூல்ஸ்ல தான் நம்மளோட ஸ்பீட் ஆஃப் த லைட் கூட வருது இல்லையா? ஸோ மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு அப்சர்வர் இருக்கும், ஸ்டேபிளா நிக்கிற ஒரு அப்சர்வர் இருக்கும், ஸ்பீட் ஆஃப் த லைட் சேம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி படி இவங்க ரெண்டு பேருக்கும் சேம் ஸ்பீட் ஆஃப் த லைட் தான் வரணும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் பேசிக் ரிலேட்டிவிட்டி தியரி படி ஏதாவது ஒரு விஷயத்த இந்த மூமெண்ட்ல இருக்கவரும் ஸ்டேபிளா இருக்கவரும் டிஸ்அக்ரி பண்ணணும் இல்லையா? பட் இங்க எதையுமே இவங்க டிஸ்அக்ரி பண்ணலையே அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. அதுக்கு இப்போ ஐன்ஸ்டீன் டைம் டைலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாரு. என்னன்னா, நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ லைட்டோட ஸ்பீட் நம்ம மெஷர் பண்றோம். அதனால சி, இந்த ஸ்பீட் லைட்டோட ஸ்பீட்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் இது ஐன்ஸ்டீன் தெளிவாக சொல்லிட்டாரு. அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ டைம் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஹை வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டுக்கும் ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்கும் டைம்ங்கிறது சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, மூவிங் கிளாக், மூவ் ஆயிட்டு இருக்க கிளாக் ஸ்டேஷனரியா இருக்க கிளாக்கும் டைம் ஈக்குவல் கிடையாது, டைம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, இப்போ நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட டைமும் ஸ்டேபிளா நிக்கிறவரோட டைமும் டிஃப்ரெண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. ஆமா, கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனா நம்ம இங்க பேசுறதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டோட ஸ்பீட்ல பேசிட்டு இருக்கோம். நம்ம 70-100 km/h போயிட்டு இருக்கோம். பட் லைட்டோட ஸ்பீட் 300,000 km/s. ஸோ நீங்க அந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணாதான் அந்த டைம் டிஃபரன்ஸை ரியலைஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம போயிட்டு இருக்க ஸ்பீடுக்கு நீங்க அந்த டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நானோ செகண்டுக்கும் ரொம்ப கம்மியான ஒரு டைம் டிஃபரன்ஸ் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அதனால நம்ம அந்த டைம் டிஃபரன்ஸ்ங்கிறத ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா மூவிங் கிளாக்ஸ் எப்பவுமே ஸ்லோவா தான் ரன் ஆகும். மூவிங் கிளாக்ஸ் ஸ்லோவா ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். எப்படி ப்ரூவ் பண்றது? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்டு அப்சர்வர் இருக்காங்க. அப்சர்வர் 1 எர்த்ல இருக்காரு, அப்சர்வர் 2 ஸ்பேஸ் ஷிப்ல இருக்காரு. ஸ்பேஸ் ஷிப் மூவ் ஆயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேம் கைண்ட் ஆஃப் கிளாக் இருக்கு. கிளாக் பாத்தீங்கன்னா ரெண்டு மிரர், ஒரு லைட் சோர்ஸ். இந்த லைட் சோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, லைட்டை எமிட் பண்ணுது. அந்த லைட் போயிட்டு இங்க மிரர்ல பட்டுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வருது. இந்த ஒரு சைக்கிள் அப்சர்வர் 1க்கு 1 செகண்ட் வச்சுக்கோங்க. அதே அப்சர்வர் இந்த மூவிங் கிளாக்கை எர்த்ல இருந்துட்டு இப்ப ஸ்பேஸ்ஷிப் மூவ் ஆயிட்டு இருக்கு, அந்த மூவ் ஆகிற கிளாக்கை பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த கிளாக் மூவ் ஆயிட்டு இருக்கு. மூவ் ஆகும்போது இந்த லேசர் பீம் ஸ்ட்ரைட்டா டிராவல் ஆக முடியாது. அதோட பாத், அந்த லேசர் பீமோட பாத்து நேரம் இருக்காது, டயகனலா இருக்கணும் இல்லையா? ஏன்னா அது மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம இந்த அப்சர்வர் 1ஓட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த லேசர் பீம் டயகனலா டிராவல் ஆகும். ஸோ அதான் இங்க நான் வரைஞ்சிருக்கேன். இந்த லேசர் பீம் டயகனலா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு சேம் ரெண்டு பேருக்கும். அதனால இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகம். அதனால இங்க இருந்து கம்ப்ளீட் ஒரு சைக்கிள் இங்க ரீச் ஆகிறதுக்கு இவருக்கு ஆகிற டயத்தை விட இந்த மூவிங் கிளாக் ஆகிற டைம் அதிகமா இருக்கும். ஸோ இவரோட ஒரு செகண்ட்ங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துடும், இவரோட ஒரு செகண்ட்ங்கிறது கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஸோ அதனாலதான் மூவிங் கிளாக்ஸ் எல்லாம் ஸ்லோவா ஓடுதுன்னு சொல்றோம். 1971
ஒரு 5 அட்டாமிக் கிளாக்ஸ், நானோ செகண்ட் அக்யூரசி உள்ள அட்டாமிக் கிளாக்ஸ், அது 5ஐயும் வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பிளான் எப்படின்னா, அந்த 5 கிளாக்ல 4 கிளாக் வந்து கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல வச்சுட்டு எர்த்தை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஒரு 2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரலாங்கிறது பிளான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவ்வளோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆனோம்னா 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு வர்ற அந்த டைம்ல அந்த மூவிங் கிளாக் வந்து எவ்வளவு ஸ்லோவாகுங்கிறது வந்து இந்த இவரோட ஃபார்முலா எல்லாம் போட்டு அப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. ஸோ 40 நானோ செகண்ட் இந்த மூவிங் கிளாக் வந்து 40 நானோ செகண்ட் கீழே இருக்கிற கிளாக் கம்பேர் பண்றப்போ 40 நானோ செகண்ட் டிலே இருக்கணும்னு ஃபார்முலால ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த 4 கிளாக்கையும் ஃபிளைட்ல கொண்டு போய் வச்சுட்டு எர்த்தை வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்து 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு பார்க்கும்போது இந்த பேஸ் ஸ்டேஷன்ல உள்ள கிளாக்கும் அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்த மூவிங் கிளாக்ஸும் எக்ஸாக்டா 40 நானோ செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த அதை வச்சுதான் வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி மூவிங் கிளாக்ஸ் வந்து ஸ்லோவா தான் ஓடுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த ட்வின்ஸ் கதை சொன்னேன் இல்லையா. ஒரு ட்வின் வந்து ஆஸ்ட்ரோனட், அவர் வந்து ராக்கெட்ல ஏறிட்டு அவர் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல அந்த ராக்கெட்டோட ஸ்பீட் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் லெவல்ல அந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலா டிராவல் ஆயிட்டு 10 இயர்ஸ் கழிச்சு திரும்பி வர்றாரு அப்படின்னு. ஸோ அவரோட கிளாக் பாத்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா டிராவல் ஆகி போயிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவரோட கிளாக் வந்து எர்த்துல உள்ள கிளாக்கை கம்பேர் பண்றப்போ ஸ்லோவா ஓடும், ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஓடும். அதனாலதான் அவரோட 10 இயர்ஸ்ங்கிறது வந்து பூமியில வந்து அதே ஈக்குவலான டைம் வந்து 50 இயர்ஸ். அந்த டைம்ல அந்த ட்வின் பிரதர்ல ஒருத்தர் வந்து வயசானவரா இருப்பாரு, இவர் வந்து இன்னும் வந்து 40 இயர்ஸ்ல வந்து வருவாரு. அந்த டைம்ல இவர் வந்து அவரோட பிரதர் 80 இயர்ஸ். ஸோ இப்படிதான் அதை ப்ரூவ் பண்ணலாம். நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளால டைம் பேக்வர்டா டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. முடியும், அஸ் பர் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி படி. நீங்க வந்து ஸ்பேஸ் டைரக்ஷன்ல லைட்டை விட ஃபாஸ்டா டிராவல் பண்ணீங்கன்னா உங்களால வந்து பேக்வர்ட் டைம் டிராவல் பண்ண முடியும். அவ்வளவுதாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த தியரியோட இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் நான் வந்து அப்லோட் பண்றேன். அப்புறம் இதை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸ்க்கு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க ஒரு கான்செப்ட் அல்லது தியரி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அந்த தியரியோட அல்லது கான்செப்டோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களை அவங்க ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அந்த கான்செப்ட் அல்ல தியரியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.